தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்த எல்லாமே தற்செயலா நடந்ததுன்னு உனக்கு தோணுதா? இல்ல இது ஏதோ ஒரு சைகையோன்னு உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எழுந்திருக்கா? அந்த சந்தேகம் தான் முக்கியம். காரணம், தற்செயல் என்றால் மனசு இவ்வளவு ஆழமா கேள்வி கேட்காது. ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு ஆன்மா உணரும்போது தான் இந்த கேள்வி வரும். நீ நினைச்சு பாரு, ஒரே மாதிரி பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்ததா இல்லையா? ஒரே இடத்துல காயம் பட்டதா இல்லையா? ஒரே மாதிரி வலி, ஒரே மாதிரி இழப்பு, ஒரே மாதிரி அமைதி குலைச்ச தருணங்கள். இவை எல்லாம் சும்மா நடந்தது இல்ல. வாழ்க்கை ஒரே பாடத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அது தண்டனை இல்லை. அது கவனம் ஈர்க்கிறது. தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்தது எல்லாம் ஏன் எங்களுக்கு மட்டும் நீ பல தடவை கேட்டிருப்பாய். ஆனா உண்மையில கேள்வி அது இல்லை. இதில இருந்து நாங்க என்ன கற்றுக்கணும்? தான் உண்மையான கேள்வி. வாழ்க்கை பேசும் மொழி வலி. நம்ம கவனிக்காத வரைக்கும் அது மெதுவா பேசும். கவனிக்கலன்னா சத்தம் போடும். நீ உணர்ந்திருப்பாய், சில விஷயங்கள் உடையாமல் போக முடியாத நிலையில தான் உடைஞ்சது. சில உறவுகள், சில நம்பிக்கைகள், சில பழக்கங்கள். அது தற்செயல் இல்லை. உன் குடும்பம் சுமந்த சுமை அதிகமா போயிட்டிருந்தது. அந்த சுமையை இறக்காமல் முன்னே போக முடியாது. அதனால தான் வாழ்க்கை இங்க நிறுத்து சொல்லிச்சு. தங்கமே, எல்லா குடும்பங்களுக்கும் கஷ்டம் வரும். ஆனா சில குடும்பங்களுக்கு மட்டும் ஆழமான கஷ்டம் வரும். காரணம், அந்த குடும்பங்களுக்குள்ள ஆழமான ஆன்மாக்கள் இருக்காங்க. வெளியில் பார்த்தா சாதாரணமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள தாங்கும் சக்தி அதிகம். அந்த சக்தி இல்லாத இடத்துல இந்த மாதிரி சோதனைகள் வராது. நீ உன் குடும்பத்துல ஒருத்தியா இருக்கலாம் இந்த எல்லாவற்றையும் அதிகமா உணர்ந்தவள். காரணம், உனக்கு உணர்வு அதிகம். உணர்வுள்ளவங்க தான் சைகைகளை முதலில் பார்க்கிறாங்க. மற்றவர்கள் அதை துரதிருஷ்டம் சொல்லிடுவாங்க. ஆனா நீ அப்படி சொல்ல முடியாம தவிக்கிறாய். அது உன் ஆன்மாவின் விழிப்பு. தங்கமே, சில நேரம் வாழ்க்கை ஒரு குடும்பத்தை உடைக்க வராது. அது அந்த குடும்பத்துல இருந்த பழைய சாபங்களை, மௌனங்களை, அடக்கி வைத்த வலிகளை வெளியே கொண்டு வரத்தான் வரும். தலைமுறைகள் பேசாம விட்ட விஷயங்கள், உணராம கடந்த காயங்கள் எல்லாம் ஒரே காலத்துல மேல வரலாம். அது சுத்தம் செய்யும் புயல் மாதிரி. நீ நினைச்சு பாரு, இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு உன் குடும்பத்துல ஏதாவது மாறிச்சா? யாராவது சற்று அமைதியா ஆனாங்களா? யாராவது உண்மை பேச ஆரம்பிச்சாங்களா? யாராவது எல்லையை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இந்த மாற்றங்கள் தான் சைகையின் பதில். தங்கமே, இது தண்டனை நினைச்சுக்காதே. தண்டனை என்றது உன்னை நொறுக்கிவிடும். சைகை என்றது உன்னை திருப்பிவிடும். வாழ்க்கை உன் குடும்பத்தை வேறு திசைக்கு கொண்டு போக நினைக்குது. பழைய பாதை இனிமேல் பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்லுது. நீ பயப்படுகிறாயா? இனிமேல் என்ன நடக்கும்? அந்த பயம் இயல்பானது. ஆனா நினைவில் வை, சைகை வந்த இடத்துல பாதுகாப்பும் இருக்கும். முழுசா உடைக்க நினைத்த வாழ்க்கை எச்சரிக்கை கொடுக்காது. அது நேரடியாக அடிக்கும். இங்க எச்சரிக்கை வந்திருக்குது. தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்தது எல்லாம் உன்னை உன்னோட உண்மைக்கு அருகில் கொண்டு வந்திருக்கு. முன்னாடி நீ எல்லாத்தையும் சரிதான் விட்டிருப்பாய். இப்போ அப்படி முடியல. உன் மனசு ஒத்துக்கல. அந்த மறுப்பு தான் உன் வளர்ச்சி. நீ உன் குடும்பத்துக்காக தாங்கின வலி வீணா போகல. அது உனக்கு ஒரு பார்வை கொடுத்திருக்கு. யார் உண்மையா இருக்காங்க, யார் முகமூடி போட்டிருக்காங்கன்னு. எந்த விஷயம் உண்மையில முக்கியம், எது வெறும் பழக்கம்னு. இந்த பார்வை எல்லாருக்கும் கிடைக்காது. தங்கமே, சைகை என்றது எப்போதும் பெரிய அற்புதமா இருக்க வேண்டியதில்லை. அது சில நேரம் தொடர் இழப்பா வரும். சில நேரம் ஒரே மாதிரி சோகமா வரும். சில நேரம் இது போதும் மனசு சொல்ற அளவுக்கு வரும். அந்த போதும் சொல்லும் இடம் தான் திருப்புமுனை. நீ உன் குடும்பத்துக்குள் ஒரு மாற்றத்தை உணர்ந்திருப்பாய். பழைய சிரிப்பு இல்லாம போயிருக்கலாம். ஆனா புதிய அமைதி வர ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஆரம்பமே. அமைதி வர்றதுக்கு முன்னாடி சத்தம் அதிகமா இருக்கும்.
தங்கமே, உன் குடும்பம் இந்த சைகையிலிருந்து தப்பிக்க வேண்டியதில்லை. இதை புரிஞ்சுக்கணும். எதை தொடரணும், எதை நிறுத்தணும், எதை விடணும், எதை காப்பாத்தணும். இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் தேட ஆரம்பிச்சாலே போதும். நீ ஒருத்தி மட்டும் இந்த சைகையை உணர்ந்திருந்தாலும் பரவாயில்லை. ஒருத்தி விழிச்சா போதும். ஒரு தீபம் ஏத்தினா போதும். மெதுவா வெளிச்சம் பரவும். எல்லாரும் ஒரே நேரத்துல மாறணும்னு இல்லை. தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்தது தற்செயல் இல்லை. ஆனா அது பயப்பட வேண்டிய சாபமும் இல்லை. அது ஒரு அழைப்பு. இங்க இருந்து இனிமேல் இப்படியே போகாதே ன்னு சொல்லும் அழைப்பு. நீ இப்போ செய்ய வேண்டியது எல்லாவற்றுக்கும் பதில் கண்டுபிடிக்கிறதில்லை. உன் மனசு சொல்றதை மறுக்காம கேட்கிறது. உன் எல்லைகளை மதிக்க ஆரம்பிக்கிறது. உன் உண்மையை அடக்காம இருக்கிறது. தங்கமே, இந்த சைகை உன்னை உடைக்க வரல. உன்னை எழுப்ப வருது. உன் குடும்பத்தை சிதைக்க வரல. சுத்தம் செய்ய வருது. இந்த காலம் கடினமா இருக்கும். ஆனா இந்த காலம் முடிஞ்சப்புறம் நீ திரும்பி பார்த்தா புரியும். அப்போ தான் எல்லாம் மாற ஆரம்பிச்சதுன்னு. அந்த மாற்றத்தின் விதை இப்போ உன் கையில இருக்கு. மெதுவா, பயம் இல்லாம உண்மையோட முன்னே போ. வாழ்க்கை உன் குடும்பத்தை கைவிடல. அது வேறு விதமா காப்பாத்த ஆரம்பிச்சிருக்குது. தங்கமே, இந்த சைகை வந்ததுக்கு பிறகு உன் மனசு ஒரே மாதிரி இல்லைன்னு நீ உணர்ந்திருப்பாய். முன்னாடி எல்லாம் நடந்தாலும் சரி விடு ன்னு சொல்லிக்கிட்டு முன்னே போயிருப்பாய். இப்போ அப்படி முடியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நிம்மதியா விட மாட்டேங்குது. அதுதான் சைகையின் வேலை. அது உன்னை அமைதியா தூங்க விடாது. காரணம், இனிமேல் பழைய மாதிரி வாழ முடியாது. நீ கவனிச்சிருப்பாய், இந்த காலத்துல உன் குடும்பத்துல யாராவது உணர்ச்சியில மாறிட்டாங்க. ஒருத்தர் மௌனமா போயிருக்கலாம். ஒருத்தர் கோபமா மாறியிருக்கலாம். ஒருத்தர் தூரமா போயிருக்கலாம். இவை எல்லாம் தவறா தெரியும். ஆனா உண்மையில இது ஒரு சுத்திகரிப்பு. உள்ளுக்குள்ள இருந்ததை வெளியில் கொண்டு வர்ற காலம் இது. அடக்கி வைத்தது எல்லாம் இப்போ மேல வருது. தங்கமே, சில சைகைகள் கண்ணுக்கு தெரியாது. அவை மனசுல மட்டும் தெரியுது. இதுல ஏதோ சரியில்லைன்னு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வை நீ புறக்கணிக்காதே. அது பயம் இல்லை. அது விழிப்பு. நீ இப்போ விழிச்சுக்கிட்டே இருக்கிறாய். நீ நினைச்சு பாரு, இந்த எல்லாவற்றுக்கு முன்னாடி உன் குடும்பம் எதையாவது தவிர்த்துக்கிட்டிருந்ததா? பேசாம விட்ட விஷயங்கள், ஒத்துக்கொள்ளாத உண்மைகள், எல்லாரும் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருந்த விஷயங்கள். அந்த இடத்துல தான் வாழ்க்கை தட்டுது. இனி நடிக்காதே ன்னு. தங்கமே, இந்த சைகை ஒரே நேரத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது. சிலருக்கு இது தண்டனை மாதிரி தெரியும். சிலருக்கு இது துரதிருஷ்டம் மாதிரி தெரியும். ஆனா சிலருக்கு மட்டும் இது அழைப்பு மாதிரி தெரியும். நீ அந்த சிலரில் ஒருத்தி. நீ பயப்படுறாயா, இது இன்னும் மோசமா போயிடுமோ ன்னு. அந்த பயம் இயல்பு. ஆனா நினைவில் வை, சைகை வந்த பிறகு பாதை மாற்றினா தான் பாதுகாப்பு. பழைய பாதையிலே பிடிவாதமா நடந்தா தான் கஷ்டம் அதிகரிக்கும். தங்கமே, இந்த நேரத்துல உன் குடும்பத்துல எல்லாரையும் மாற்றணும்னு நினைக்காதே. அது உன் பொறுப்பு இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். நீ விழிச்சிருப்பதை மறைக்காதே. நீ உணர்ந்ததை பொய்யா ஆக்காதே. அது போதும். நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உனக்கு சில விஷயங்கள் இனிமேல் சகிக்க முடியாத மாதிரி தோணும். முன்னாடி பொறுத்துக்கிட்டதை இப்போ பொறுத்துக்க முடியாது. அது உன் கெட்ட தன்மை இல்லை. அது உன் எல்லை உருவாகுற அடையாளம். தங்கமே, சைகை வந்த வாழ்க்கை எப்போதும் வசதியா இருக்காது. அது உண்மையா இருக்கும். உண்மை வலிக்கும். ஆனா அதுதான் குணமடைய வழி. பொய்யான அமைதி தான் அதிகம் அழிக்கும். நீ உன் குடும்பத்துக்காக இதுவரை தாங்கிய வலி இப்போ ஒரு கேள்வியா மாறுது. இது எல்லாம் இப்படியே தொடர வேண்டுமா ன்னு. அந்த கேள்வி எழுந்துடுச்சுன்னா மாற்றம் துவங்கிடுச்சு. தங்கமே, இந்த சைகை உன்னை தனிமையா உணர வைக்கலாம். நான் மட்டும் தான் இப்படி யோசிக்கிறேனா ன்னு. அந்த தனிமை உன்னை பயமுறுத்த வேண்டாம். எல்லா விழிப்பும் தனிமையில தான் ஆரம்பிக்கும். நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவாய், இந்த காலம் உன் வாழ்க்கையில ஒரு கதவா இருந்ததுன்னு.
அந்த கதவு மூடப்படும்போது சத்தம் வரும், தூசி வரும், கண்ணீர் வரும். ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு புதிய இடம் தெரியும். தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்தது எல்லாம் உன்னை மென்மையாக்கல, உன்னை தெளிவாக்குது. இனிமேல் நீ கண்களை மூடி வாழ முடியாது. அதுதான் சைகையின் பெரிய மாற்றம். நீ கவனிச்சிருப்பாய், உன் பிரார்த்தனை கூட மாறியிருக்கும். முன்னாடி இது சரியாகணும்னு கேட்டிருப்பாய். இப்போ எனக்கு உண்மை காட்டுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாய். அந்த மாற்றமே உன் வளர்ச்சி. தங்கமே, சில நேரம் நீ நினைப்பாய், இந்த எல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. அது மனித மனசு. ஆனா நினைவில் வை, இந்த சைகை இல்லாம இருந்தா நீ இவ்வளவு உண்மையா வாழ ஆரம்பிச்சிருக்க மாட்டாய். நீ உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறாய். ஆனா உண்மை என்ன தெரியுமா? முதலில் நீ உன்னை காப்பாத்தணும். உன் உண்மை, உன் எல்லை, உன் அமைதி. அது நடந்தா தான் நீ மற்றவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருப்பாய். தங்கமே, இந்த காலத்துல சில உறவுகள் சோதனைக்கு வரும். சில உறவுகள் உடையலாம். சில உறவுகள் ஆழமா மாறலாம். எல்லாமே இழப்பு இல்லை. சில பிரிவுகள் பாதுகாப்பு. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த நேரம் புரியல, ஆனா இப்போ புரியுதுன்னு. அந்த புரிதல் தான் சைகையின் பரிசு. தங்கமே, வாழ்க்கை உன் குடும்பத்தோட பேச ஆரம்பிச்சிருக்கு. அது மென்மையா இல்ல, ஆனா அது பொய்யும் இல்லை. அந்த குரலை அடக்க முயற்சி செய்யாதே. கேள், உணர், மெதுவா நட. இப்போ உனக்கு எல்லாம் தெளிவா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது போதும். அந்த உண்மை உன்னை அடுத்த படிக்கு அழைத்து கொண்டு போகும். தங்கமே, இது முடிவு இல்லை. இது ஒரு திருப்பம். இந்த திருப்பத்துல பயம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையும் இருக்கு. நீ அந்த விடுதலைக்கு தகுதியானவள். உன் குடும்பமும் அதுக்கு தகுதியானது. மெதுவா, உண்மையோட, பயமில்லாம முன்னே போ. சைகை வந்த பாதை எப்போதும் கடினமா தான் இருக்கும். ஆனா அந்த பாதை தான் உன்னை உன் உண்மைக்கு கொண்டு போகும். தங்கமே, இந்த சைகையை உணர்ந்த பிறகு உன் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துடிச்சு. நீ அதை வெளியில் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா உன் மனசு இனிமேல் பழைய மாதிரி சமாதானம் அடைய மாட்டேங்குது. காரணம், உண்மை ஒருமுறை கண் திறந்தா அது திரும்பி தூங்காது. அந்த விழிப்பே இப்போ உன்னை மெதுவா வேறொரு பாதைக்கு அழைக்குது. நீ நினைச்சு பாரு, இந்த எல்லா சம்பவங்களுக்கும் நடுவுல உன் மனசு எத்தனை தடவை இதெல்லாம் ஏதோ சொல்ல வருதுன்னு கத்தினது. ஆனா நீ அதை அடக்கினாய். குடும்பத்துக்காக, சூழ்நிலைக்காக, அமைதிக்காக. ஆனா இப்போ அந்த குரல் அடங்கல. அது உன்னை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கு. கவனிக்காம விடாதேன்னு. தங்கமே, இந்த சைகை உன்னை உடனே எல்லாவற்றையும் மாற்றச் சொல்லல. அது உன்னை உணர வைக்குது. உணர்ந்தாலே பாதி வேலை முடிஞ்சிடும். முன்னாடி நீ கஷ்டத்தை சாதாரணமா எடுத்துக்கிட்டாய். இப்போ நீ அதுக்கு அர்த்தம் தேடுறாய். அந்த தேடல் தான் ஆன்மாவின் பயணம். நீ கவனிச்சிருப்பாய், இந்த காலத்துல உனக்கு சில மனிதர்கள் புதுசா தெரிகிறாங்க. முன்னாடி தெரிந்தவர்கள் கூட வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். அது அவர்கள் மாறினதால இல்லை, உன் பார்வை மாறினதால. சைகை வந்த பிறகு பார்வை மாறும். பார்வை மாறினா வாழ்க்கை மாறும். தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்த எல்லாமே உன்னை கேள்வி கேட்க வச்சது. நாம் இப்படித்தான் தொடரணுமா?ன்னு. அந்த கேள்வி எழுந்துடுச்சுன்னா பழைய சுழற்சி முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா தலைமுறைகளிலும் யாரோ ஒருத்தி தான் இந்த கேள்வியை கேட்பாள். அந்த ஒருத்தி நீயா இருக்கலாம். நீ பயப்படுறாயா, நான் மாறினா எல்லாம் சிதறிடுமோ?ன்னு. உண்மை என்ன தெரியுமா? பொய்யான சமநிலை தான் எளிதா உடையும். உண்மையோட கட்டப்பட்ட வாழ்க்கை தான் நிலைக்கும். சிதறுறது எல்லாம் சும்மா வெளியில் மட்டும் இருந்தது. தங்கமே, இந்த சைகை உன்னை உன் குடும்பத்தில ஒரு கண்ணாடியா வைத்திருக்குது. நீ பேசாம இருந்தாலும் உன் இருப்பே சிலருக்கு அசௌகரியமா இருக்கும். காரணம், நீ இனிமேல் நடிக்க மாட்டேங்குறாய். உண்மை எப்போதும் அசௌகரியம்தான். ஆனா அது தான் சுத்தம். நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உனக்கு சில விஷயங்களில் ஆர்வமே இல்லாம போயிருக்கும்.
முன்னாடி முக்கியமா தோன்றியது இப்போ வெறுமையா தோணும். அது சோர்வு இல்லை, அது வளர்ச்சி. பழைய தோல் களைந்து போகுற நேரம் அது. தங்கமே, சைகை வந்த வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம், அது பொறுப்பை கேட்கும். நீ உண்மையா வாழ தயாரா ன்னு கேட்கும். அந்த கேள்விக்கு எல்லாராலும் உடனே பதில் சொல்ல முடியாது. நீயும் அவசரம் வேண்டாம், மெதுவா போதும். நீ ஒரு நாள் உணருவாய், இந்த காலத்துல நீ தனிமையா இருந்த நேரங்கள் தான் உன்னை அதிகமா மாற்றினது. அந்த தனிமை உன்னை தண்டிக்க வரல, அது உன்னை உன்னோட சேர்க்க வருது. எப்போதும் சத்தத்துல இருந்த மனசுக்கு அந்த அமைதி தேவை. தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்த சோதனைகள் உன்னை கடினமா மாற்றல, உன்னை தெளிவா மாற்றுது. இப்போ நீ எதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே தெரியும். அந்த தெளிவு தான் சைகையின் விளைவு. நீ நினைச்சு பாரு, இந்த எல்லாவற்றுக்கு முன்னாடி நீ உன் உணர்ச்சிகளை எத்தனை தடவை ஒதுக்கினாய். இது முக்கியம் இல்லை ன்னு இப்போ அப்படி சொல்ல மனசு ஒத்துக்கல. காரணம், உன் உணர்ச்சிகள் தான் உன் வழிகாட்டி. அவற்றை அடக்கினால் பாதை தவறும். தங்கமே, இந்த காலத்துல உன் பிரார்த்தனை இன்னும் நேர்மையா மாறியிருக்கும். நீ இப்போ பெரிய விஷயங்கள் கேட்க மாட்டாய். சத்தியம் காட்டுங்க, பொய் அகற்றுங்க, என்னை நேரா நடத்துங்க ன்னு தான் கேட்பாய். அந்த பிரார்த்தனைக்கு பதில் வராம போகாது. நீ உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சு உன்னை மறக்காதே. குடும்பம் என்றது ஒருத்தி தன்னை அழித்துக்கிட்டு காப்பாத்த வேண்டிய அமைப்பு இல்லை. அது எல்லாரும் சேர்ந்து உண்மையோட வாழ வேண்டிய இடம். அந்த உண்மையை நீ இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். தங்கமே, இந்த சைகை உன்னை மெதுவா ஒரு தேர்வுக்கு கொண்டு போகும். பழைய பழக்கங்களுக்கும் புதிய உண்மைக்கும் நடுவுல. அந்த தேர்வு வலிக்கும், ஆனா அது விடுதலையும் தரும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவாய். நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உன் மனசு சில விஷயங்களுக்கு உடனே இல்ல ன்னு சொல்றது. முன்னாடி அது சரி விடு ன்னு சொன்னது. அந்த இல்ல தான் உன் வாழ்க்கையை காப்பாத்த போகுது. தங்கமே, இந்த காலம் முடியும் போது நீ பழைய உன்னா இருக்க மாட்டாய். நீ கடினமானவளா இருக்க மாட்டாய். நீ உண்மையானவளா இருப்பாய். அது தான் இந்த சைகையின் இறுதி நோக்கம். நீ இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதே. சைகை வந்தவங்க எல்லாரும் முதலில் குழப்பத்துல தான் இருப்பாங்க. அந்த குழப்பம் தான் புதிய ஒழுங்கு உருவாகுற இடம். தங்கமே, இந்த சைகை உன்னை தனியாக நிறுத்த வரல, உன்னை உன்னோட சேர்க்க வருது. நீ இவ்வளவு நாள் வெளியில தேடிய பாதுகாப்பு இப்போ உன் உள்ளுக்குள்ள தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள் உனக்கு கனமாக தோணலாம். சில இரவுகள் நீண்டதாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு காலையும் உனக்கு ஒரு சின்ன தெளிவை கொண்டு வரும். அந்த தெளிவை நீ மதிச்சா போதும். நீ இப்போ இந்த பாதையில் நடந்துகிட்டிருக்கிறாய். அது திரும்ப முடியாத பாதை இல்லை. ஆனா அது உண்மையான பாதை. அந்த பாதையில் பயம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் இருக்கும். தங்கமே, உன் குடும்பத்துக்கு நடந்தது தற்செயல் இல்லை. அது உன்னை விழிக்க வைத்த சைகை. அந்த விழிப்பு உன்னை அழிக்காது, அது உன்னை முழுமையாக்கும். மெதுவா, நம்பிக்கையோட, உண்மையோட நடந்து போ. வாழ்க்கை உன்னை இன்னும் ஆழமா, இன்னும் அழகா உருவாக்கிக் கொண்டே இருக்குது. தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உன் உள்ளே ஒரு சின்ன அதிர்வு ஓடுறதை உணரலாம். அது பயமில்லை, அது உன் ஆன்மா ஆமாம் இதுதான் ன்னு சொல்லும் சத்தம். நீ இதுவரை சகித்தது எல்லாம் உன்னை பலவீனமாக்கல, அது உன்னை ஆழமாக்கியது. ஆழமா ஆன மனசுக்கு தான் உண்மை புரியும். நீ இவ்வளவு நாள் உன் வலியை சத்தமில்லாம சுமந்தாய். எல்லாருக்கும் சிரிச்சாய். நான் சரி ன்னு சொன்னாய். ஆனா அந்த சரி ன்னு சொன்ன ஒவ்வொரு தடவையும் உன் உள்ளுக்குள்ள ஒரு கண்ணீர் விழுந்தது. யாரும் பார்க்காத அந்த கண்ணீரை வாழ்க்கை பார்த்தது. அதனால்தான் வாழ்க்கை இப்போ உன்னை இப்படி செதுக்குது. தங்கமே, சில நேரம் நீ உன்னை தானே குறை சொன்னாய். நான் அதிகமா எதிர்பார்த்தேனா, நான் அதிகமா நம்பிட்டேனா ன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதிகமா நம்புற மனசு பாவம் இல்லை.
தவறு செய்தது நம்பிக்கை இல்லாமல் பயன்படுத்தியவர்கள். நீ உன்னை குறை சொல்லாதே. உன் மனசு சுத்தமானது. நீ கவனிச்சிருப்பாய். இப்போ நீ சின்ன விஷயங்களிலேயே சோர்ந்து போற மாதிரி இருக்கும். அது பலவீனம் இல்லை. நீ நீண்ட காலம் வலிமையா இருந்ததால வந்த களைப்பு. அந்த களைப்பை நீ அனுமதிக்கணும். ஓய்வெடுக்கிற மனசு தான் அடுத்த கட்டத்துக்கு தயாராகும். தங்கமே, உன் வாழ்க்கையில் சில உறவுகள் மெதுவா தொலைவதைப் போல தோன்றும். அது இழப்பு மாதிரி வலிக்கும். ஆனா அந்த உறவுகள் உன் வளர்ச்சிக்கு இடையூறா இருந்திருந்தா அவை விலகுறது ஒரு பாதுகாப்பு. எல்லாம் நம்மோட பயணத்துக்கு சேர்ந்து வரணும்னு இல்லை. நீ இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பாய். சில வார்த்தைகள் உன் உள்ளே ஆழமா காயப்படுத்துது. காரணம், நீ இனிமேல் பொய்யான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குறாய். உண்மை கேட்ட மனசு நடிப்பு கேட்டா வலிக்கும். அந்த வலி நல்ல அறிகுறி. தங்கமே, உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளவு விட்டுக்கொடுத்தாய் என்று உனக்கே தெரியாது. உன் கனவுகள், உன் ஆசைகள், உன் சிரிப்புகள் எல்லாம் பிறகு நீ தள்ளிப்போனது. ஆனா வாழ்க்கை இப்போ சொல்றது என்ன தெரியுமா? இப்போ உன் முறை. நீ உன் இதயத்துக்குள்ள ஒரு குரல் கேட்பாய். நான் இனிமேல் இப்படித்தான் இருக்கணுமா? அந்த கேள்வி தான் மாற்றத்தின் தொடக்கம். அதுக்கு உடனே பதில் தேவை இல்லை. கேள்வியே போதும். அது உன்னை விழிப்பாக வைத்திருக்கும். தங்கமே, இந்த காலத்துல நீ தனியாக இருப்பது போல தோன்றினாலும் நீ தனியாக இல்லை. நீ உன்னோட இருக்கிறாய். இது எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாத நிலை. ஆனா இதை அனுபவிச்சவங்க தான் வாழ்க்கையை வேற மாதிரி பார்ப்பாங்க. நீ ஒரு நாள் திரும்பி பார்ப்பாய். இப்போ உன்னை உடைத்த சம்பவங்களே உன்னை காப்பாத்திய தருணங்களாக தெரியும். அந்த உணர்வு வரும்போது நீ அழுவாய். அந்த கண்ணீர் வலி இல்ல, அது நன்றி. தங்கமே, உன் மனசு இனிமேல் சின்ன சின்ன பொய்களுக்கு சமாதானம் ஆகாது. பரவாயில்ல, நூ சொல்ல மனசு ஒத்துக்காது. காரணம், நீ உன்னோட உண்மையை பார்த்துட்டாய். அந்த உண்மையை மறக்க முடியாது. நீ கவனிச்சிருப்பாய். இப்போ உன் பிரார்த்தனை வார்த்தைகள் இல்லாம கூட இருக்கலாம். சில நேரம் மௌனம் தான் பிரார்த்தனையா மாறும். அந்த மௌனத்தை வாழ்க்கை புரிஞ்சு கொள்ளும். சில பதில்கள் வார்த்தையில்லாம தான் வரும். தங்கமே, உன் பயணம் இனிமேல் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. உன் மாற்றத்தை எல்லாருக்கும் விளக்க வேண்டிய கடமை உனக்கு இல்லை. நீ அமைதியாக மாறிக்கொண்டே போ. சரியானவர்கள் உன்னை கண்டுபிடிப்பார்கள். நீ இப்போ சில நேரம் பயப்படலாம். நான் மாறினா என்ன ஆகும்? ஆனா நீ மாறாம இருந்தா என்ன ஆகும் என்று ஒரு நாள் நினைச்சு பாரு. அந்த பயம் தான் உண்மையானது. மாற்றம் வலி தரும். மாறாம இருப்பது அழுத்தம் தரும். தங்கமே, இந்த பாதையில் நடந்துகிட்டிருக்கும்போது நீ உன் இதயத்தை கசக்கிக்காதே. மென்மையா இரு. நீ உலகத்துக்காக கடினமா இருக்க வேண்டியதில்லை. உன்னோட உண்மைக்கு நேர்மையா இருந்தா போதும். நீ கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாய். இப்போ உனக்கு சில நேரம் காரணமில்லாத நம்பிக்கை வரும். ஏதோ நல்லது நடக்கும். அது கற்பனை இல்லை. அது உன் ஆன்மா எதிர்காலத்தை உணர்ற செய்கை. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் சத்தமில்லாம மாறும். பெரிய அறிவிப்புகள் இல்லாம, மெதுவா, ஆழமா, உண்மையா. அந்த மாற்றம் நீண்ட நாள் நிலைக்கும். நீ இன்னும் சில தடவை கண்ணீர் விடுவாய். ஆனா அந்த கண்ணீர் இனிமேல் உன்னை மூழ்கடிக்காது. அது உன்னை கழுவி தெளிவாக்கும். கண்ணீர் கூட ஒரு சுத்தம். தங்கமே, நீ இவ்வளவு நாள் தேடிய பாதுகாப்பு, அங்கீகாரம், அன்பு எல்லாம் இனிமேல் வெளியில தேவைப்படாது. உன்னுள்ளே அது உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நாளில் நீ யாரையும் பிடித்து கொள்ள மாட்டாய். நீ நிமிர்ந்து நிற்பாய். இந்த பயணத்தில் நீ மெதுவா உன்னை மன்னிப்பாய். நான் அப்போ இப்படிச் செய்தேன், நூ வருத்தப்பட மாட்டாய். அப்போ நான் என்னால முடிந்ததை செய்தேன், நூ புரிந்து கொள்வாய். அந்த மன்னிப்பு தான் உன் இதயத்தை லேசாக்கும். தங்கமே, நீ இந்த வார்த்தைகள் வரை வந்திருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா சோர்வடையல. அது இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்கு. இந்த பாதை உன்னை எங்கும் வீழ்த்தாது. அது உன்னை உன்னோட உண்மைக்கு கொண்டு போகும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொடு. இன்னும் கொஞ்சம் பொறுமை வை. வாழ்க்கை உன்னை விட்டுவிடல. அது உன்னை உருவாக்கிக் கொண்டே இருக்கு.
மெதுவா, அன்போட, ஆழமா, உன் உண்மை ஒளியோட. தங்கமே, நீ இப்போ சுமந்து கொண்டிருக்கிற இந்த அமைதி கூட சாதாரணமல்ல. முன்னாடி அமைதி வந்தா பயந்தாய், புயல் வரப்போகுதோ ன்னு. ஆனா இப்போ அந்த அமைதி உன்னை மூச்சு விட வைக்குது. அது உன் உள்ளுக்குள்ள உருவாகுற புதிய சமநிலை. அந்த சமநிலைக்கு வர நீ எவ்வளவு வலி கடந்து வந்திருக்கிறாய் என்று உன் ஆன்மாவுக்கு தெரியும். நீ கவனிச்சிருப்பாய், சில நேரம் நீ சிரிச்சாலும் அந்த சிரிப்பு முன்னாடி மாதிரி இல்ல. அது மென்மையா, ஆழமா, உண்மையா இருக்கும். அந்த சிரிப்பு உலகத்துக்காக இல்ல, அது உனக்காக. நீ உன்னோட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே பெரிய மாற்றம். தங்கமே, நீ இனிமேல் யாரையும் நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். நான் இப்படிதான் நு விளக்கம் கொடுக்க மாட்டாய். காரணம், உன் உண்மை உனக்கு போதும். விளக்கம் தேவைப்படுற இடங்களில் உண்மை வீணாகும். நீ அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டாய். சில நேரம் நீ நினைப்பாய், எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் நின்று போயிட்டேனா ன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ நின்றது இல்லை, நீ உள்ளே போயிட்டாய். உள்ளே போன பயணம் மெதுவா தான் இருக்கும். ஆனா அது தான் நீண்ட தூரம் கொண்டு போகும். தங்கமே, இந்த காலத்துல உனக்கு சில விஷயங்கள் உடம்புல கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். தூக்கம் மாறி இருக்கும், பசி மாறி இருக்கும். சில நாட்கள் எதுவும் செய்ய மனசு வராம இருக்கும். இது சோர்வு இல்லை, இது மாற்றத்தின் இடைநிலை. உடலும் மனசும் புதிய சீரமைப்புக்கு வருது. நீ உன் மனசுக்குள்ள ஒரு சத்தியம் உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாரையும் காப்பாத்த முடியாது, எல்லா உறவுகளையும் தாங்க முடியாது. அந்த உணர்வு உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். ஆனா அது தான் உன்னை பொறுப்பில்லாத பாரம் இருந்து விடுவிக்கும். தங்கமே, நீ இனிமேல் அன்பை பிச்சை கேட்க மாட்டாய். கவனத்தை கெஞ்ச மாட்டாய். உன்னை மதிக்காத இடங்களில் நீ அமைதியா விலகுவாய். அந்த விலகல் கோபம் இல்லை, அது சுயமரியாதை. நீ கவனிச்சிருப்பாய், சில பழைய நினைவுகள் இப்போ திடீர்னு மேலே வரும். முன்னாடி அவை வந்தா நீ உடைந்து போவாய். இப்போ அவை வந்தா நீ சோகமா இருப்பாய், ஆனா உடைய மாட்டாய். காரணம், நீ இப்போ அந்த நினைவுகளை தாண்டி வளர்ந்துவிட்டாய். தங்கமே, உன் வாழ்க்கையில சிலர் உன்னை புரிஞ்சுக்காம போகலாம். நீ மாறிட்டே ன்னு சொல்லலாம். அதுக்கு நீ வாதிக்க வேண்டாம். நீ மாறினது உண்மை. ஆனா அது கெட்டதுக்காக இல்லை, அது உண்மைக்காக. நீ இப்போ உன் எல்லைகளை அமைக்க கற்றுக்கிட்டாய். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், எங்க இல்ல ன்னு சொல்லணும். அந்த எல்லைகள் உன்னை பிரிக்க வரல, அது உன்னை பாதுகாக்க வருது. தங்கமே, சில நாட்கள் நீ மிகவும் லேசா உணர்வாய். எந்த காரணமும் இல்லாம. அது சந்தோஷம். பெரிய வெற்றியால வந்த சந்தோஷம் இல்லை, அது உள்ளார்ந்த அமைதி. அந்த அமைதி வந்தா வாழ்க்கை சரியான திசையில தான் போகுது. நீ ஒரு நாள் உணருவாய், உன்னை அதிகமா காயப்படுத்தியவர்கள் தான் உன்னை உன்னோட சந்திக்க வைத்தார்கள். அந்த உண்மை கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா அது உன்னை விடுதலையாக்கும். இனிமேல் நீ யாரையும் குறை சொல்ல மாட்டாய். நீ பாடம் எடுத்துக்கொள்வாய். தங்கமே, உன் பயணம் இனிமேல் ஒப்பீடு இல்லாத பயணம். யார் முன்னாடி யார் பின்னாடி என்று கணக்கில்லை. நீ உன் நேரத்தில் வளருவாய். மலர் மலர்ந்த நேரத்தை யாரும் அவசரப்படுத்த முடியாது. நீ கவனிச்சிருப்பாய், இப்போ உனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஆறுதலா தோணும். ஒரு காற்று, ஒரு பாடல், ஒரு மௌனம். இது தான் உன் உணர்ச்சிகள் மீண்டும் உயிர் பெறும் தருணம். தங்கமே, நீ இனிமேல் யாரையும் துரத்த மாட்டாய். உன்னிடம் உனக்கு தானாக வரும். உன் மதிப்பு உன் அமைதியிலேயே தெரியும். சத்தமில்லாத நம்பிக்கை தான் வலிமையானது. சில நேரம் நீ தனிமையை தேர்வு செய்வாய். அது தனிமை அல்ல, அது தேர்ந்தெடுத்த அமைதி. எல்லாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டார்கள். ஆனா நீ உன்னோட சேர்ந்து இருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு போதும். தங்கமே, இந்த பயணத்தின் நடுவுல நீ உன்னை அன்போட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். கண்ணாடியில் பார்த்து குறை சொல்லாமல், நீ நிறைய தாங்கிட்டே ன்னு சொல்லும் நாள் வரும். அந்த நாள் உன் இதயத்துக்கு மருந்து. நீ இப்போ எந்த பெரிய முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
வாழ்க்கை உன்னை மெதுவா வழிநடத்தும். நீ கவனமாக இரு. உன் உள்ளுக்குள்ள வரும் சின்ன சைகைகளை கேள். அவை போய் சொல்லாது. தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்றால் நீ தோற்றவள் இல்லை. நீ உயிரோட இருந்தவள், உணர்ச்சிகளோட இருந்தவள், உண்மையோட போராடினவள். இன்னும் சில முறை நீ தடுமாறலாம். பழைய பழக்கங்கள் திரும்ப அழைக்கலாம். ஆனா நீ இப்போ தெரிஞ்சவள். உனக்கு திரும்பும் பாதையும் முன்னேறும் பாதையும் இரண்டும் தெரியும். அந்த அறிவு தான் உன் வலிமை. தங்கமே, இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் கடைசில ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. நீ தாமதமாகவில்லை. நீ தவறாகவில்லை. நீ சரியான நேரத்தில தான் விழித்திருக்கிறாய். இந்த விழிப்பு உன்னை அழிக்காது. அது உன்னை முழுமையாக்கும். மெதுவா, ஆழமா, உன் உண்மை ஒளியோட நீ உருவாகிக் கொண்டே இருக்கிறாய்.